இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களையும் பயணத்தையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாட்டினுடைய அரசனுக்கு 3 மகள்கள் இருந்தார்களாம். இந்த 3 மகள்களில் யார் அதிகமாக அன்பு செய்கிறார் என்று கேட்டதற்கு மூத்த மகள் கூறினாராம், அப்பா, உன்னை மாணிக்க கற்களுக்கு ஈடாக நான் பார்க்கிறேன், அந்த அளவுக்கு உன்னுடைய அன்பு அதிகமாக இருக்கின்றது என்று சொன்னார். 2வது மகள் அந்த அரசனை பார்த்து, அப்பா, இதோ பொன்னும் வைரக்கற்களுக்கு மேலாக உம்மை நான் அன்பு செலுத்துகிறேன் என்று கூறினாராம். 3வது கடைமகள், அப்பா, உம்மை இந்த உப்பை போல பார்க்கிறேன் என்று சொன்னவுடனே அரசருக்கு முகம் தொங்கி போய்விட்டது. கோபமும் எரிச்சலும் ஒரு வெறுப்புத்தன்மை வந்துவிட்டது. அப்போதுதான் அந்த கடைசி மகள், இளைய மகள் ஓடி சென்று அப்பாவுக்கு விளக்கம் கூறினாராம். அப்பா, ஏன் உப்பு என்று கூறினேன்? உப்பு சேருகின்ற இடமெல்லாம் சுவையாக மாறுகின்றது. அதே போல உன்னுடைய அன்பும் எனக்கு அப்படிப்பட்ட சுவையையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் வீரத்தையும் ஊட்டக்கூடிய நபராக நீ இருக்கின்றேன். ஆகையால் தான் உன்னுடைய அன்பு என்னோடு சேருகின்ற போது அது சுவையாக மாறுகிறது என்று கூற, அதற்கு பிறகுதான் அரசர் சிரித்தாராம், மகிழ்ச்சி கொண்டார் என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் 2 காரியங்களை கூறுகிறார். ஒன்று, பாவத்திற்கு வழிவகுக்கக்கூடிய நம்முடைய உடல் உறுப்புகளை ஆண்டவர் வெட்டிவிட வேண்டும், பிடுங்கிவிட வேண்டும் என்று கூறுகிறார். 2வது, உப்பை போல சுவையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் 2வது பகுதியிலே கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு விளைவிப்பது நம்முடைய கையா, காலா, கண்ணா? பிடுங்கிவிடு, வெட்டிவிடு. 2 கரங்களோடு, 2 கால்களோடு, 2 கண்களோடு நரகத்திற்கு செல்வதை விட ஒற்றை கண்ணோடு, ஒற்றை காலோடு, ஒற்றை கையோடு விண்ணகம் செல்வது மேல் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உறுப்புகள் தான் பாவத்தில் விளைவிக்கின்றதா? இல்லை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனசுதான் அத்தனைக்கு காரணமாக இருக்கின்றது. அப்போ நம்முடைய மனசு நன்றாக இருந்தால் இந்த தேவையற்ற பாவங்கள்ல விழ தேவையில்லை, விழவும் சந்தர்ப்பம் இருக்காது, விழவும் மாட்டோம். ஆகையால் தான் ஆண்டவர் கூறுகிறார், இந்த சின்ன சிறியோருக்கு இதோ பாவத்தில் விளைவிக்கக்கூடிய நபருடைய கழுத்துல, பாவம் செய்ய தூண்டக்கூடிய நபருடைய கழுத்துல பெரிய எந்திரக்கல்லை கட்டி நடுக்கடலில் தள்ள வேண்டும் என்று கூறுகிறார். பாவம் செய்வனும் விட பாவம் செய்ய தூண்டுவனுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நினைத்து பார்ப்போம். நாம் அடுத்தவர்களுடைய பாவத்திற்கும், அடுத்தவருடைய கோபத்திற்கும், அடுத்தவருடைய எரிச்சலுக்கும், அடுத்தவருடைய வாழ்க்கைக்கும் இடையூறாக இருக்கின்றோமா? அப்படி என்றால் நம்முடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி நடுக்கடலில் நம்மையும் தள்ளிவிட வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளை, நினைத்து பார்ப்போம். இந்த அருமையான நாளில் நம்முடைய வாழ்க்கை இதோ அந்த மனசுல அந்த நம்முடைய வாழ்க்கை இன்னும் நன்மை நிறைந்தவர்களாக, புனிதம் நிறைந்தவர்களாக, நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். எப்படி உப்பு கலந்தால் சுவை ஊட்டுகின்றது, ஆனால் அதே உப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்தால் அது உவப்பற்று போகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உணவுல உப்பு இருக்கணும், ஆனால் உப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நினைத்து பார்ப்போம். இன்று அப்படிப்பட்ட சுவையூட்டக்கூடிய நபர்களாக, ஆனால் அன்புமிக்கவர்களே, நம்முடைய பாவத்தில் விளைவிக்கக்கூடிய உறுப்புகள் மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் விழாதவனும் அல்லது பாவத்தில் விழச் செய்யக்கூடிய நபர்களிலிருந்து நாம் தவிர்த்து நிற்கவும், அவரிடமிருந்து தனித்து நிற்கவும், அப்படிப்பட்ட பாவ சூழ்நிலைகளை விட்டு விலகி நிற்கவும் ஒருபோதும்
ஓப்பற்று போகாமல் ஓப்புள்ளவர்களாக என்று வாழ கிருபை தரும்படி நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் வல்லவர், நீர் ஆற்றல் மிக்கவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய தேவன். எங்கள் வாழ்க்கை அந்த உப்பை போல சுவை ஊட்டக்கூடிய மக்களாய் என்று வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாய் கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒருபோதும் மற்றவருடைய பாவத்திற்கு காரணமாய் இல்லாத சூழ்நிலையையும் அப்படிப்பட்ட மனநிலையையும் அப்படிப்பட்ட நேர்மறை சக்தியையும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.